இந்த எக்ஸி வந்து இப்போ 2,98,000க்கு வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 இந்த ஸ்கிராம் 400 எக்ஸை விட இந்த எக்ஸி வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஆடடாக டிஃபால்ட்டாக நிறைய ஆக்சசரிஸ் இதுலேயே வந்துடுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்ஜினை பற்றி சொல்லணுன்னா அதே 39.5 பிஹெச்பி 37.5 நியூட்டன் மீட்டர் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸில் இருக்கிற அதே இன்ஜின் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே பவர், அதே டார்க், ஈவன் சஸ்பென்ஷன் அதே தான், எலக்ட்ரானிக்ஸ் அதே தான். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் இருக்காது. ஆனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இதில் டியூப்லெஸ் வீல் ஸ்போக் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லைட்டாக இதோடைய ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அலாய் வீல்ஸ்க்கும் ஸ்போக் வீல்ஸ்க்கும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எர்கனாமிக்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஹைவேல என்னை வந்து ரொம்ப லாங் ரைடு ஈஸியாக வந்து ரைட் பண்ண வச்சது. கிட்டத்தட்ட நான் 250 கிலோமீட்டர்ஸ் இந்த மோட்டர் சைக்கிளில் ரைட் பண்ணேன். நான் டயர்டாகவே ஃபீல் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து நாட் ஒன்லி சிட்டி பேஸ்டு மோட்டர் சைக்கிள், நீங்கள் வந்து ஸ்லைட்டாக ஆஃப் ரோடும் எடுத்துகிட்டு போகலாம். அதோட ஹைவேல நீங்கள் ரைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக சின்ன சின்ன பேட்டோல்ஸ் இருக்கும், குழி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறதுக்கு சஸ்பென்ஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 19 இன்ச் அண்ட் ரியரில் 17 போது இதோட சஸ்பென்ஷன் இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது.